இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு பித்தள தட்டு எடுத்துக்கோங்க. அதுல வந்து 6 வெற்றிலை எடுக்கணும். வெற்றிலைய எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம காம்ப கிள்ளி தான் வந்து அந்த வெற்றிலை மேல தீபம் ஏத்தணுமே தவிர, காம்போட ஏற்றக்கூடாது. எதனால முதல்ல இந்த வெற்றிலை தீபம் வந்ததுன்னா, வெற்றிய தரக்கூடியது தான் இந்த வெற்றிலையே. ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றி தரணும், எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டி இருக்கிறவங்க, தாராளமா இந்த வெற்றிலை தீபத்த மேற்கொண்டு செய்யலாம். பித்தள தட்டு மேல 6 வெற்றிலைகள வந்து சர்க்கிளா வந்து வச்சுட்டு, அதற்கு மேல ஒவ்வொரு வெற்றிலை மேலயுமே சரி, மண் அகல் விளக்கு வைத்து 2 பஞ்சு திரி, தாமரை திரி, தாமரை தண்டு திரியாக இருந்தா ரொம்ப சிறப்பு. தாமரை தண்டு திரிகள் போட்டு, நெய் போட்டு நீங்க தீபம் ஏத்தி வழிபாடுங்கிறத செய்யணும். இதுலயே நிறைய மாறுபாடுகள் இருக்கு. இப்ப திருமண தடைக்காக செய்றாங்கன்னா, அவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் முதல்ல. இந்த திருமண தடைக்காக முதல்ல இந்த வெற்றிலை தீபம் வந்து போடுறாங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை கட்டாயம் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொழில் வேலையில முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு போஸ்ட்ல வந்து இருப்பீங்க. அவங்க எல்லாருமே வந்து 11 செவ்வாய்க்கிழமை வந்து இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டிலேயே தாராளமாக ஏற்றலாம். இந்த கோவிலுக்கு நீங்க எடுத்துட்டு போய் தான் ஏற்றினாதான் முருகப்பெருமான் ஏத்துப்பாரு அப்படிங்கறது கிடையாது. வீட்டுல இருந்தே செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வாய் ஹோரையில 6 to 7 அன்று நீங்க ஏற்றிவிட்டு அடுத்து வரக்கூடிய உங்க வேலைகளை பாருங்க. நிச்சயமா அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வேலை முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்கும். அடுத்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இதனால தடைகளா இருக்கு, இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னா 5 வார செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து தொடர்ந்து நீங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தையின்மை தடைகள் அப்படிங்கிறது முற்றிலுமே வந்து அகலும்.